ஜின் இருக்கிறது உண்மைதானா? சாதாரண மனிதர்கள் வந்து ஜின்ன வசியம் பண்ணி வச்சுக்க முடியுமா தங்களோட கண்ட்ரோல்ல? காத்துன்றது ஒண்ணு இருக்காதுன்னு கேட்டா சொல்ல முடியுமா? காத்து இருக்கு, உணர முடியும், காமிக்க முடியாது. காமிக்க முடியும். எவ்வளோ பெரிய மனுஷன் இருக்கான், 6 அறிவு இருக்கு, கை கால் சுகத்தம் இருக்கு, ஹெச்டிக்கு மேல கேமராக்கு லென்ஸ் இருக்கு. இந்த அளவுக்கு நம்மளை படிச்சதும் இறைவன் தான். அதே இறைவன் தான் சைத்தானையும் படிச்சான், ஜின்னியும் படிச்சான். பதவி, பேரு, புகழ் எல்லாமே கொடுக்கும். ஆனா கிட்ட இன்னுமே நெருங்க விடாது. ஃபேமிலி நெருங்க விடாது, ஆசைப்பாசை நெருங்க விடாது. நான் தான் உன் கூட இருக்கணும். உனக்கு தேவை நான் கொடுக்குறேன், என் கூட நீ இரு. அதை ஹாசில் பண்ணிட்டோம்னா இங்க ஒன்றும் அசைக்க முடியாதுமா. நம்ம தான் கிங்கு. மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இப்ப நிறைய லேட்டஸ்ட் பதிவுகளை பார்க்கும் பொழுது ஜின்னை வந்து நான் வசியம் பண்ணி வச்சிருக்கேன், ஜின்னு வந்து என் கூடவே இருக்கு, சோ என்கிட்ட வந்து நீங்க என்ன கேட்டாலுமே அந்த ஜின்னு வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும், அப்படி இப்படின்னு நிறைய பதிவுகள் பாக்குறேன். சோ நீங்க இந்த மாந்திரிகத்துல இருக்கிறதால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். ஜின் இருக்கிறது உண்மைதானா? சாதாரண மனிதர்கள் வந்து ஜின்ன வசியம் பண்ணி வச்சுக்க முடியுமா தங்களோட கண்ட்ரோல்ல? நல்ல ஒரு பதிவு, நல்ல ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க. நெத்தி அடி, வெறும் அடிலாம் இல்லை, நெத்தி அடி. என்கிட்டே வர கிளைண்ட்லாம் கேட்பாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட சில வேலைகள் பார்த்தீங்கன்னா, சிலது பார்த்தீங்கன்னா டக்குன்னு 30 நாள் 40 நாள் 60 நாள் முடிஞ்சிடும். சில பேர் 2வது டைம் 60 நாள் பண்ண முடிஞ்சிடும். சில பேருக்கு 4-5 தடவை பண்ணி கூட முடியாமல் இருக்குது. அந்த மாதிரி கஷ்டமோட கேட்பாங்க. போய் சில பேர் இந்த ஜின்னை அனுப்பிச்சி வச்சு பண்ணுறாங்களாம்மா, போய் அது முடிஞ்சிருமா? போய் என்ன ஜின்னு என்னோட டிரைவரா இல்லை நான் வச்சிருக்க அடியாளா? என்னம்மா அடியாளா? அது என்ன போய் அடிச்சுட்டு நம்ம அடிச்சுட்டு வரதுக்கு கீழே உனக்கு ஒன்றும் புரியல. மக்கள் எதை நம்பி போகிறாங்க, இல்லை பண்ணுறவங்க ஏமாறுற இருக்கிறவங்க கதையாக அந்த சொல்லுவாங்க. அந்த டைலாக்காக இருக்குது. இதெல்லாம் ஜின்னு சைத்தான் இதெல்லாம் இருக்கா அப்படின்னா 100க்கு 100% அடித்து சொல்லுவேன். இருக்குது, 100% இருக்குது. உணர்த்த முடியும், உணர வைக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ எப்படி சொல்றதுன்னா, காத்துன்றது ஒண்ணு இருக்காதுன்னு கேட்டா சொல்ல முடியுமா? காத்து இருக்கு, உணர முடியும், காமிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இதுவும். புரியுதுங்களா? இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. ஆனா இந்த கைக்குள்ள வச்சிருக்கேன், நான் சொன்னா போய் செஞ்சுட்டு வந்துடும், நான் அமுச்சு விட்டா போயிட்டு வந்துடும், இந்த பீஸா டெலிவரி பண்றது மேலே பண்ணிட்டு வந்துடும்ன்றதெல்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஐயோ ஏன் தான் கேட்குறேன். ஃபோனை யூடியூப் உள்ள போனாலே ஜின்னு ஜின்னு ஜின்னுன்றான். டீகளில் பண்ணு வைக்கிற மாதிரி வேலை மூளைக்கு கிளம்பிட்டானுங்க. ஜின்னு வைக்கிறேன். ஒருத்தர் கேட்குறாரு, என்ன ஃபோன் பண்ணி எங்கள் ஆள்கிட்ட சொன்னாங்க, ஸ்டாஃப் போய் ஒருத்தர் அமௌண்ட் கொடுக்குறாரா, ஜின்னு தான் கேட்குறாரு அப்படின்றாரு. நான் சொன்னேன், ஜின்னு இல்லாமல் 2 பன்னு ஒன்றா இருக்கு, ஒன்று வாங்கிட்டு போமான்னு சொன்னேன். இப்படியே சொன்னேன் அவர்கிட்ட, சொன்னேன் எங்கள் ஆளுங்கிட்ட. நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். போய் இது மாதிரி ஜின்னு வேணும் கேட்குறாங்க, போய் ஜின்னில் 2 பன்னு ஒன்றா இருக்குது, மாலிக் போயிட்டேன், வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு. என்னையா இதெல்லாம்? ஜின்னுன்றது பார்த்தீங்கன்னா இறைவன் படைத்தது. மரம், செடி, கொடி, மக்கள், ஜீவராசிகள் எப்படி இருக்குதோ, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, கடலுள்ள போனீங்கன்னா மேலுலகத்தில் எவ்வளோ பொருள் இருக்கோ அது அப்படியும் பார்த்தீங்கன்னா கடலுள்ள இருக்குது. இது உண்மை. அதுங்களா? அந்த மாதிரி இங்கே எவ்வளோ சிறு வண்டு இருக்குதுமா, கண்ணுக்கு தெரியாத பூச்சி இருக்குதுமா, அதை படித்ததும் இறைவன் தான். இவ்வளோ பெரிய மனுஷன் இருக்கான், 6 அறிவு இருக்குது, கை கால் சுகத்தம் இருக்குது, ஹெச்டிக்கு மேலே கேமராக்கு லென்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு நம்மளை படித்ததும் இறைவன் தான். அதே இறைவன் தான் சைத்தானையும் படித்தான், ஜின்னியும் படித்தான். புரியுதுங்களா? ஆனால் இறைவன் படித்த ஒரு ஜின்னை ஒரு 6 அறிவு உள்ள ஒரு 5 அடி இருக்கிற ஒரு மனுஷன் கட்டுப்படுத்தி வைக்கும்னு சொல்கிறது 100க்கு 100% பொய். முடியாது. அப்படி முடியும்னு சொன்னாங்கன்னா அதே ஜின்னை வச்சு நான் என்று இந்த தஸ்பி, வெறும் தஸ்பி தான், இதை தூக்க சொல்லுங்க பார்ப்போம், இந்த தொழில் விட்டே நான் போயிடுவேன். எதுவுமே வேணாம். நீ மலையை புரட்ட வேணாம், பூமியை பொழக்க வேணாம், கடலை நிறுத்த வேணாம், ஆகாயத்தை சுருக்க வேணாம், மழை வர வைக்க வேணாம், பூமி பொழக்க வேணாம், ஒன்றும் வேணாம். 99 இருக்கிற மணியை இதை தூக்க சொல்லுங்க முதல்ல பார்ப்போம். ஆளை வச்சு முடியுமா? முடியாது. சாதாரண இது ஒரு பேனா, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 கிராம் இருக்கும், இதை தூக்க சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. ஏன்னா ஜின்னு இருக்கு, அதை ஹாசில் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த ஹாசில் பண்ண ஜாம்பான்லாம் போயிட்டாங்க கம்பி நீட்டிக்கிட்டு. ஏன்னா ஜின்னுன்றது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துடணுமா. எப்படி? மனைவி, பிள்ளைங்கள, ஆசை, பாசம், ஆண்மையெல்லாம் எல்லாத்தையும் விட்டுறணும். நீயே சரணாகதி இந்த மாதிரி அதுக்கிட்ட போயிடணும். அப்போ அது உன்கிட்ட வரும், அள்ளி கொடுக்கும்.
பதவி, பேரு, புகழ் எல்லாமே கொடுக்கும். ஆனால் கிட்ட இன்னுமே நெருங்க விடாது. ஃபேமிலி நெருங்க விடாது, ஆசைப்பாசை நெருங்க விடாது. நான் தான் உன் கூட இருக்கணும். உனக்கு தேவை நான் கொடுக்குறேன், என் கூட நீ இரு. அதை ஹாசில் பண்ணிட்டோன்னா இங்கே ஒன்றும் அசைக்க முடியாதுமா. நம்ம தான் கிங்கு. அதை பண்ணலாம். தெளிவாக சொல்லுவா. 41 நாள், இத்தனை நாள் 41 நாள் 48 நாள் சில்லாக உட்காரணும். சில்லானா ஒரு 10 சொல்கிற பாருங்க தெளிவாகவே, 10க்கு 10 ரூமில் லைட்டு போடாமல் இருட்டாக உக்காந்துட்டு வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு சும்மா கமன்னு சென்ட் அடிச்சுக்கிட்டு 42 நாள் அந்த 48 நாள் அந்த ரூமை விட்டு வெளியில் போகக்கூடாது. யார் முகத்தை நான் முழிக்கக்கூடாது, என் முகத்தை யாரும் பார்க்கக்கூடாது. அப்படி உட்காந்து எனக்கு சாப்பாடுலேருந்து அந்த ரூமில் ரெஸ்ட் ரூம் இருக்கணும். நான் எது வந்தாலும் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு வரணும். எனக்கு சாப்பாடு ரூமுக்கு வரணும். யார் முகத்தில் முடிக்கக்கூடாது. ஒரே இடத்துல உட்காந்து ஓதி 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 ஓது ஓது எந்த ஒரு சிந்தனையும் வரக்கூடாது. இவ்வளோ கடுமையாக இங்கே பண்ண ஆள் இருக்கா? இவ்வளவும் பண்ணி அதோட சிம்டம்ஸை பார்த்தாலே நம்ம ரூமை திறந்துட முடியாந்துருவோம். அந்த மாதிரி சிம்டம்ஸ் வருமா? அதை பார்த்தவங்க, அதை பயன்படுத்தினவங்களாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் கேட்டிருக்கேன், என் ஆசானு என் குருலாம் கேட்டிருக்காரு, நானும் கேட்டிருக்கேன். ஆனால் நான் பார்த்ததில்லை. ஏன் போய் சொல்லணும்? அதெல்லாம் சும்மா பேச்சு. ஆனால் உணர முடியும். இப்போ நான் வேலையில் இருக்கேன், இந்த வேலை செய்கிறேன், என்னால் உணர முடியும். ஒருத்தன் உடம்புல இருந்தால் இறக்க முடியும், கட்டுப்பட முடியும். ஜின்னுக்கு எப்படி? ஜின்னுக்கு கட்டுப்படலாம். யார் உடம்புல ஜின்னு பிடிச்சிருந்தா இறக்கலாம். ஒரு வீட்டில் கிணறு மூடி இருந்தாங்கன்னா ஜின்னு வீட்டு உள்ள வளர்த்தோம், அதை வெளியே துரத்தலாம். ஜின்னை ஓட விடலாம். ஆனால் கட்டுப்படுத்த முடிறது பொய். ஜின்னு கட்டுப்படாது. ஜின்னுக்கிட்ட நம்ம தான் கட்டுப்படுவோம். அது பெரிய விஷயமா? அது தயவு செஞ்சு சொல்கிற மக்களே, ஜின்னு பண்ணுன்ட்டு போய்ட்டு வாழ்க்கையை இழந்துடாதீங்க, வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. அதே மாதிரி ஒருத்தர் பண்ணுறாரு, அவர்கிட்ட சொன்னார் இவ்வளோ லட்சம் கொடுங்க நான் ஜின்னு தரேன்னு சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பி எங்கேயும் போய் கொடுக்காதீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையாது. எல்லாம் மாயே, எல்லாம் மாயே. இருக்குது, ஜின்னுன்றது இருக்குது, ஹாசில் பண்ணலாம். அதுக்கு ப்ராப்பராக நீங்கள் உட்காந்து ப்ராப்பராக குரான் ஓதி ப்ராப்பராக நீங்கள் படித்து ப்ராப்பராக நீங்கள் ஜின் ஹாசில் பண்ணி நீங்கள் உட்காந்தீங்கன்னா வாழ்க்கையில் எதுவுமே வேணாம் நீ மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்திங்கன்னா அப்போ உங்களுக்கு அது வரும். ஆனால் அது வரத்துக்கு நிறைய சோதனைகள் வரும். அந்த சோதனை நீங்கள் தாக்கு பிடிச்சி உட்கார, உங்கள் உடம்புல தெம்பு இருந்த ரத்தம் இருந்தால் நீங்கள் உட்காரலாம். நான் உட்காந்து பார்த்தேன், என்னாலே உட்கார முடியல. ஒரு நாளைக்கு 50 பேரை பார்க்குறேன். எத்தனை பேர் 1000 நான் சரி பண்ணியிருக்கேன். எவ்வளோ பேர் படிக்காதவங்களாம் தூக்கி நிப்பாட்டியிருக்கேன். என்ன சொல்கிறது, உயிர் பிரித கண்டிஷனில் இருக்கவங்களாம் எவ்வளோ பேர் நான் காப்பாற்றிருக்கேன். எவ்வளோ பேருக்கு ஓதி கொடுத்துருக்கேன், எவ்வளோ பேர் நடந்துட்டு இருக்காங்க, எத்தனை காலம் நடத்தி வச்சுருக்கேன், எவ்வளோ பேர் சேர்த்து வச்சுருக்கேன். இவ்வளோ நல்லது பண்ண எனக்கே அதை ஒன்றும் ஹாசில் ஆகலை, உட்கார முடியல. ஆனால் ஒருத்தன் என்னடனா வண்டி திருப்பி விட்டுன்றான், ஒருத்தன் என்னடனா வண்டி தள்ளி விட்டு வந்துடுன்றான், ஒருத்தன் வந்துட்டார் பைபாஸில் வந்துட்டார், ரைட் எடுக்கிறாரு லெஃப்ட் எடுக்கிறாருன்றான், இன்னொரு பஸ்லேயே வர்றாரு, இல்லை ராபிட்டோ போட்டு பைக்கில் வருதா. என்னம்மா இதெல்லாம் கம்பி கட்டுற கதையாக இருக்கும்மா. தயவு செஞ்சு சொல்கிறேன், இதெல்லாமே பொய். நான் சொன்ன விஷயம் திருப்பியும் சொல்கிறேன், சேலஞ்சாகவே சொல்கிறேன். இந்த மாலிக் பை சொல்கிறேன், எங்கேயுமே போகல, இதே காவங்களை உட்காந்துட்டு இருக்கேன். என்கிட்ட ஜின்னு இருக்கு பை, நான் காட்டுறேன்னாங்கன்னா நான் கையில் வச்சுருக்க தஸ்பியை தூக்க சொல்கிறேன். அவங்க தான் எனக்கு அந்த அர்த்த நொடி அவங்க எனக்கு குரு. அர்த்த நொடி அவங்க நான் குருவாக எடுத்துக்கிறேன். என் வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுறேன், அவங்களுக்கு நான் குருவாயிடுறேன். முடியுமா? முடியாது. பார்ப்போம். மீடியாவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, எந்த ஜாமான் இருக்காங்க சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். முடியாத ஒரு விஷயம். உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது அதை மட்டும் நீ பேசு. உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நீ பேசு. உனக்கு என்ன பண்ணி தரமோ அதை மட்டும் நீ பண்ணி கொடு. உன்னை நம்பி வரவங்கள நீ முழுசாக காப்பாற்றலாம் கூட கொஞ்சம் ஒரு 50% அவனை காப்பாற்றி விட்டுரு. அல்லாஹ் அவனை ஹைராக்குவான். இங்கே படித்தவன் இருக்கிறவரை இங்கே நம்மளுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா மாந்திரிகம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை அந்த சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் மாந்திரிகம். மாந்திரிகத்தை வச்சுட்டு வாழ்க்கையே கொண்டு போயிடலான்னு பண்ணால் முடியாது. மாந்திரிகத்தை வச்சு நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலன்னா முடியாது. எப்படி? மாந்திரிகத்தை வச்சுட்டு மொத்தம் கர்மாவை கழிச்சிடலான்னா முடியாது. எல்லாமே தடை போட்டு போன விஷயத்தெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணி வச்சுக்கிட்டு வாழ்க்கையை கொண்டு போகலாம். அதுதான் மாந்திரிகம். வேலை இல்லையா, மாந்திரிகத்தை தெரிவா. உனக்கு கல்யாணம் இல்லையா, மாந்திரிகத்தை தெரிப்போம். வீடு கட்டணுமா, மாந்திரிகத்தை தெரிப்போம். இதெல்லாமே நீ பண்ணலாம். தனிப்பட்ட நபருக்கு நீ எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனால் நான் ஜின்னை ஹாசில் பண்ணணும், நான் கையில் வச்சுக்கிட்டு 4 பேர் இது பண்ணணும், தாம் பண்ணணும், சொத்து பண்ணணும், மேஜிக் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன்னா ஒன்றுமே இல்லைப்பா. நான் ஒன்றும் ஓப்பனாக பேசுகிறேன், நிறைய பேர் கிளிக்கலாம். இது நம்மளுக்கு மற்றவங்க கதை நம்மளுக்கு வேணாம். ஜின்னு இருக்கா இல்லையானா இருக்குது. ஆனால் அதை கையில் வச்சிருக்குன்னு சொல்கிறது முழுக்க பொய். அது மாதிரிலாம் வைக்க முடியாது. பொய். ஆனால் இஸ்லாத்துக்கு பிறகு நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கணும்னா நாளைக்கு நடந்துடும், நாளைக்கு நடந்துடும். உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செஞ்சு கொடு. நம்மளை நம்பி வர மக்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்யணும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜின்னுன்னா என்ன, ஜின்னை ஹாசில் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு
பெரிய கேள்விக்குறிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப அருமையான பதிவா கொடுத்தீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.